இந்த மரத்தில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடி இறங்குச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 98% ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ரிசர்ச்லேயே தான் இருப்பாங்க. இந்த ரிங்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலைன்னு இவர் பாருங்க. இதுதாங்க 20 kg. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் இன்னொரு கிளாஸ் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்கிறத விடங்க ஒன் ஆஃப் த சேட் டேங்க. எனக்கு பின்னாடி ஒரு மரம் தெரியுது பாருங்க. இந்த மரத்தில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடி இறங்குச்சிங்க. அப்படியே மரண பயத்தை ஏற்படுச்சு. அப்படியே இறங்கின உடனே அப்படியே மேலேருந்து பூராமே அப்படியே கருகிருச்சுங்க. ஸோ இது இங்கே டைரெக்டாக இறங்கலிங்க, கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற EB லைன்லேயே சேர்த்து இறங்குச்சிங்க. ஒயர் வந்துங்க நான் டெம்பரவரி கனெக்ஷன் வாங்கினப்போ சும்மா இந்த எக்ஸ்போஸ்டாக இருந்த வெளியே ஒயருங்க இது. ஸோ அந்த கம்பி வெளியாக கரண்ட் வந்து பாஸ் ஆகிங்க. இங்கே வந்து இதில் வெடிச்சுங்க. இதில் கொடுத்து இந்த ஃபியூஸ் எல்லாம் கருகி கீழே கிடந்ததுங்க. இந்த ஒயர் எங்கேருந்து வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த கம்பி வெளியிலுங்க இங்கே தானுங்க. இந்த டெம்பரவரி கனெக்ஷன் வாங்கினப்போ சும்மா இங்கேருந்து செட்டுக்கு ஒரு லைட் எரியாக்காக வச்சுருந்துருங்க. இந்த மாதிரி வெந்திருக்குது பார்த்தீங்களா. இதில் டச் ஆகி கிரவுண்ட்லேருந்து அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகிருக்குதுங்க, எனர்ஜி ஃப்ளோ. ஸோ அப்போ இதுலேருந்து போய் அங்கே ரெண்டும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதனை வெடிச்சிருக்குதுங்க. அதனால் என்னென்னலாம் போச்சுன்னே தெரியலிங்க. ஏசி வந்து வேலை செய்யல, உள்ளே ஒரு ஃபேன் வேலை செய்யல, 2 இன்வெர்ட்டர் போச்சுங்க. 2 இன்வெர்ட்டருமே கரெக்டாக இடி விழுந்தோடனே ஒரு பீப் சவுண்ட் வந்து 2 இன்வெர்ட்டர் வேலை செய்யலைங்க. அது வந்து அதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்டார்டர் மோட்ரு, போரோட ஸ்டார்டர் மோட்ரு வேலை செய்யலைங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேட்ரை வந்து வெயிட் வச்சிருச்சிங்க அப்படின்னு ஒரு ஸ்பார்க்கில். ஸோ ஒரு பெரிய ட்ராபேக் எனக்கு. இன்னுமே இடி தாங்கி அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் ரொம்ப பேசிக் விஷயங்க. இப்போ அது நேச்சுரலாக வந்து தள்ளி தான் இறங்கிச்சு, வீட்டுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் ஸ்டில் வந்து அதனோட எனர்ஜி ஃப்ளோ வந்து எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அங்கெங்கெல்லாம் பூந்துருக்குதுங்க. இன்வெர்ட்டர் சைடில் வந்து இன்வெர்ட்டர் பேட்டரியிலேருந்து வர்ற மெசேஜுங்க பேக் ஃபிட் ஆகிருக்கு. அதனால் வந்து கான்டாக்ட் மேனுஃபேக்சர் தான் போட்டிருக்கேன். பேக் ஃபிட்னா ஃபார்வர்ட் கியரில் போகிறது, ஃபார்வர்ட் கியரில் போகிறன்னு வண்டி. அது ரிவர்ஸ் கியரில் போச்சுன்னா அதனோட எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிற டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி உள்ளே போயிருக்குது. அது வந்து எந்த விதமான ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்னாலே அதை ஹேண்டில் பண்ண முடியாது. எனர்ஜி ஃப்ளோ வந்துங்க ரிவர்ஸ் டைரக்ஷனில் போயிருக்குது. அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆக்சுவலாக. அது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. ஸோ அதான் லோவு சொன்னால் இந்நேரம் நீங்கள் கேமரா எடுத்து விளாக் பண்ணியிருப்பீங்களேன்னு சொல்லிட்டு, இந்த இன்சிடென்ட் கவர் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு டெஃபினட்டாக ஐம் கோயிங் டு டூ சம்திங்க. எல்லாமே ஏற்கனவே சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. சிஸ்டத்தை வெள்ளைக்கார கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். அதை லேர்ன் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணால் போதுங்க. ஸ்டெபிளைசர்லாம் காப்பாற்றுமான்னு கேட்குறீங்க. ஒரு ஸ்டெபிளைசர் வந்து லக்கீலி வந்து போயிடுச்சுங்க. மேபி அந்த ஸ்டெபிளைசர் இல்லாமல் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஸ்டெபிளைசர் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜுக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ண வேலை செய்யுது, ஸ்டெபிளைசர் அவுட்புட் மட்டும் வரல. ஸோ மற்றதெல்லாம் நான் இந்த வீட்டில் இருந்ததெல்லாம் நான் ஷிஃப்ட் பண்ணாமல் இருக்குங்காட்டி நிறையா விஷயங்கள் நான் அன்ப்ளக் தான் பண்ணி வச்சுருந்தேன், யூஸில் இருக்கக்கூடாதுன்னு. இது எப்படி கரெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோட ஃப்ளோவில் கவர் பண்ணுறேங்க நான். இந்த ஒரு பேக்கேஜ் லோக்கலில் எவ்வளோ பேசி பார்த்து ஈரோடு திருப்பூர்லாம் கூட இப்போ கேட்டு பார்த்துங்க, இன்னும் சப்போர்ட் இல்லை. இது வந்து ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ், ஹை கரண்ட்டு, லோ கரண்ட்டு எல்லாமே இதுவே டேக் கேர் பண்ணிக்கும். இங்கேயே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இது ட்ரிப் ஆயிரும். இல்லை இதை தாண்டி இங்கே வருதுன்னா எக்ஸஸ் கரண்ட்டு இடி விழுந்து வரும்போது இது வழியாக நமக்கு கிரவுண்ட் ஆகும். அது ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 40,000 கிலோ ஆம்ஸ் வரைக்கும் இது தாங்கும். இதாங்க ஒரு 3 ஃபேஸ் சிஸ்டத்துக்கு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கலான்னு இருக்குங்க. 3 ஃபேஸ். பட் திஸ் வில் டெஃபினெட்லி ப்ரொடெக்ட் சர்ஜ் டு 98% ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ளக்கை பிடிங்கிறது ஒரே வழி. அதனால் அதுக்கும் ஒரு பாக்ஸ் வந்து கேட்டிருக்கேன் செஞ்சு கொடுக்க சொல்லி. சிங்கிள் ஃபேஸோட சர்க்கியூட்டுங்க. இது வந்து 3 ஃபேஸோட சிஸ்டம். இதில் வந்து எனக்கு மோட்டர் பர்பஸ்க்கு RCCB ட்ரிப் ஒன்று அப்படிங்கிறது எலக்ட்ரிஷியனோட பாயிண்ட்டாக இருந்ததுங்க. அதனால் மோட்டர் பர்பஸுக்கு தனியாக ஒரு MCB வச்சிருச்சுங்க, இதுலேருந்து அவுட் எடுத்துக்கிற மாதிரி. ஒருத்தனுங்க டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்குறான், இன்னொருத்தன் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு வந்துட்டான். இப்போவே கீழே மாட்டினதோட ட்ராபேக் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இருந்தாலும் நான் இது பெரிய ப்ராப்ளம் இல்லை, லாக் டைப்பில் தான் இருக்குது. ரிசர்ச்லேயே தான் இருப்பாங்க. எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்க கைஸ். ஸோ இப்போ வந்து எவ்வளோ வோல்ட்டு கரண்ட் இருக்குது. சூப்பரான ஹைலைட்டான விஷயம், 440 வோல்ட்டை தாண்டிச்சுன்னா இதுவே டிஸ்ட்ராய் ஆகிரும். இது தன்னை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கரண்ட்டை பாஸ் பண்ண விடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப பரவாயில்லைங்க. இதுதான் வந்து சர்ஜ் ப்ரொடெக்டருங்க. இது ஒரு மினி சிஸ்டமு. இது வந்து RCCB + MCB காம்பினேஷன் விச் கேன் பி கால்ட் அஸ் RCBOங்க. இது வந்து ப்ளஸ் SPDயோடு வாங்கியிருக்கேன். ஸோ டூயல் ப்ரொடெக்ஷன் இந்த டிவைஸில் இருக்குதுங்க. லோ வந்து கம்ப்ளைண்ட்டுங்க ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நீ இன்னும் 175 வோல்ட்டு கீழே போச்சுன்னா லோ வோல்டேஜ் ஆகி கட் ஆஃப் ஆகுதுங்க. லோ வோல்டேஜ் செட்டிங்ஸ் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். பட்டு 175 கீழே இப்போ மட்டுமே ஒரு 6 டைம்ஸ் போயிடுச்சுங்க. இந்த மாதிரி லோ வோல்டேஜ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜை வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணி வைக்கிங்க.
அதனால் டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இதே என்னோடய மினி செட்டப்புங்க. இதுக்கு தேவையான ரெக்கவர்ட் லிங்க்ஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் போடுறேங்க. அமேசான் லிங்க்கு, ப்ராடக்டோட லிங்க்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சிஸ்டத்தை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அந்த டிவைஸ் வாங்கினீங்கன்னா அதிலே போட்டிருப்பேன் எப்படி போடுறதுன்னு. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்கட்டு, அந்த டிவைஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது. பட் ஒரு சீரியஸாக ஒரு லூப் பண்ணுறதுக்கு அந்த சர்க்யூட் டயக்ராம் வேணும். அந்த சர்க்யூட் டயக்ராம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் காமிச்சிங்கன்னா அதை காமிச்சு அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ இபி கனெக்ஷன் மெயின் கனெக்ஷனுங்க. ஸோ அதுலேருந்து நான் செப்பரேட் பாக்ஸாக போட்டு கனெக்ஷன் வந்து எடுத்துருக்கிறேன். பேஸ் வந்து ஒரு பாக்ஸில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. முதல்ல இந்த சர்வீஸ்லாம் வாங்கிட்டுங்காட்டி இந்த இது ஒயர் இருக்குது பாருங்கள். இது திஸ் வெரி வெயிட் இல்லை. இது 16 ஸ்கொயர் mm இருக்குதுங்க. ஃபால்ட்டு நடக்கும்போது இது வெளியே ஈஸியாக கேரி ஆகி வெளியே போகிறதுக்கு நம்ம வே கிரியேட் பண்ணி வைக்கணும். இது வழியே தான் வெளியே தள்ளும். ஸோ இந்த எர்த்துக்கு உண்டானது மினிமம் 16 ஸ்கொயர் mm ரெக்கமெண்டடுங்க. ஸோ அப்போ தான் எனர்ஜி வந்து எக்ஸஸாக வரும்போது ஈஸியாக லீக் ஆகி கீழே போகும். இதனால் ஏதாவது லீக் ஆகும், நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகுங்கிறதெல்லாம் கரெக்டான கான்செப்ட் கிடையாதுங்க. சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகாதுங்க, உடனே ட்ரிப் ஆயிரும். லீக்கேஜ் ஆச்சுனாவே இதனோட வேலையை அதை கண்டுபிடிச்சி டிடெக்ட் பண்ணி தடுக்கிறது தான். எர்த் ராட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட்டுக்கு பறித்து எர்த்துக்கு உண்டான ரெடிமேடாக வைக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி உள்ளே போட்டு கறியும் போட்டு பண்ணியிருக்குதுங்க. ஒரே இதில் பண்ணாமல் தனித்தனியாக இடி தாங்கி நான் தனித்தனியாக போட்டுனுங்க. நார்மலாக சர்வீஸ்க்கு வர்றதுக்கு தனியாக இருக்குது. இது போக ரூஃபில் ஏதாவது கான்டாக்ட் ஆச்சுனாலும் அது பயங்கரமாக ஏதாவது வேலையை பண்ணி விடும். அதனால் ரூஃப்லேருந்தும் சில பாயிண்டில் மெட்டலில் கான்டாக்ட் பண்ணி அது பெட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல மெட்டலை தேய்ச்சி விட்டு பெயிண்ட் இல்லாத இடத்துல கனெக்ட் பண்ணி அதே கொண்டு வந்து கீழே இடத்துல கொண்டு வந்துருக்குதுங்க. பில்டிங் ரூஃபில் சப்போஸ் ஏதாவது இறங்க பார்த்துச்சுன்னா. ஸோ இப்போ தான் ஒரு ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. இது அன்னசரியாக வீடு முளைச்சிட்டே இருக்குது. எனக்கு இந்த நேரம் காங்கிரீட் போடுறதுக்கும் என்னோடய சைட்டோட ஓரத்தில் இருக்குது. பட் இப்போதைக்கு வீடு கண்ட்ரோலுக்காக நம்ம கேரளா ஸ்டைலில் அரஜல்லின்னு சொல்லுவாங்க, சிப்ஸுக்கும் அரஜல்லிக்கும் சென்டர் இருக்கிறதுங்க. ஸோ சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு இதில் வீடு முளைக்கிறதுக்கான சான்சஸ் வெரி லெஸ். தண்ணியும் கீழே போய்க்கும். நான் ரொம்ப காங்கிரீட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஸும் பண்ண தேவையில்லை. ஸோ இது மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான். கரெக்டாக ஒரு மட்டம் பண்ணி விட்டு இது போட்டு விட்டோம்னா இங்கே ஒன்றும் ஏஸ்தட்டிக் பர்பஸ் கிடையாது எனக்கு. இங்கே பூடு முளைக்காமல் இருக்கணும். வீட்ஸ் முளைச்சிட்டு இதை மெயின்டெனன்ஸ்க்கே ஏகப்பட்ட செலவாகுதுங்க. இதற்கு மெயின்டெனன்ஸ்க்கு 5000 செலவு பண்ணியிருப்பேன். அது கம்முன்னு இந்த மாதிரி ஒரு டைம் போட்டுவிட்டு எனக்கு மொத்தமாக 10,000 தான். மெயின்டெனன்ஸ் வேலையே ஃபாராக இருக்காது. நைட்டு கீட்டு வந்து போனாலும் மெயினாக வெளியில் இங்கே அடிக்கிறதுக்கே ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பின்னாடி வந்து மோட்டர் போடுறதுக்கு மற்றதுக்கெலாம். இந்த ரிங்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலைன்னு இப்போ கூட என்னால் சொல்ல முடியலைங்க. ஏன்னா வீட்டுக்கு தேவைங்கிறது எஸ்பெஷலி நாங்கள் பொரியல் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கிறோம். அப்போ ஒரு ரிங்கில் ஒரு வெண்டைக்காய் செடி வச்சோம்னா கூட சுத்தமாக பத்துறது இல்லைங்க. இந்த ரிங் பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு 10 வெண்டை செடி இருக்குதுங்க. இந்த மாதிரி 4 ரிங்கில் ஒரு 10 வெண்டை செடினா தான் லைக் ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ ஒரே டைமில் பிடிச்சி எடுத்து செய்கிற மாதிரி வருதுங்க. காயில் நல்லா காய்க்குதுங்க. டோட்டல் சக்ஸஸ்ஸு ஸோ ஃபார் குட். பட்டு இங்கே கூட பாருங்கள் ஒரு கீரை உள்ளே போயிட்டு காமிக்கிற அத்தை பொறிச்சு வச்சுருக்காங்க நிறைய. இதில் அரிதான கீரைங்க அத்தையே முளைக்க வச்சுங்க. ரிங்கு ரைஸ்டு கார்டனுக்குள்ளேருந்து தான் வந்ததுங்க. இது சூப்பராக இருக்குதுங்க. மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்காதுங்க. இது கிடைக்காதுங்க அதிகமாக. இது நம்மளா கீரையோட ஸ்பெஷாலிட்டி என்னங்க? மூளைக்கு நல்லதும் பாங்க அந்த காலத்தில் சொன்னது. இல்லை மூளை சேப்பியாக இருக்குது பார்த்தீங்களா? மூளைக்கு மூளையே சாப்பிடலாங்க அதுக்கு. ஆனால் இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதனால அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு. இது சாப்பிட்டா கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, ஆக்டிவேட் ஆகுது. ரெண்டாவது இது அதிகமாக கிடைக்காதுங்க மார்க்கெட்டில். சிறுகீரை, அரைக்கீரை, கரும்புக்குறை இதெல்லாம் கிடைக்கி. இது கிடைக்காதுங்க கொஞ்சம். பாலக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் மற்ற விலையுமே நீளமாக மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறது இல்லை. ஹலோ கைஸ், மீண்டும் மிக்க மகிழ்ச்சி. டக்கத்தலான் வந்து வரானுங்கிறது வீக்காக அம்மா வந்து கேன்வாஸ் பண்ணிங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இவர் பாருங்க, இவர் கைட்டுக்கு எட்டாத சைக்கிள். இவர் எட்டாத சைக்கிள் எட்டுறாருங்க. அவனுக்கு கரெக்டாக 8 சைக்கிள் தான் ஓட்டு வாங்குறான். ஆள் ஒர்க் ஷாப்புக்குள்ளேயே உள்ள என்ட்ரு ஆகிட்டானுங்க. இந்த கலரே ஓகேவா உனக்கு? அதான் உனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை இவனையும் வாங்க விட்டுருணுங்க. இனி கடி பின்ன போகிறான்னு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்குது. ஒன்னொன்னா ஆப்பிள் மாதிரி எல்லாம் தனித்தனி கஸ்டமைசேஷன். ஆமாம் லோங்க. இது என்ன ஹாரன்னு கேட்குறேன். சரி, எப்படியும் 10,000 பிளான் பண்ணி வந்து 20,000 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இல்லை இப்போ சண்டே இல்லை, அதனாலதான். ஹலோ, இந்த வேலை வேண்டாம், வச்சுட்டு வந்து பரியாதிக்கு.
சரி சரி போட்டு ஒரு தடவை போட்டு ஆசைக்கு போட்டு வச்சுட்டு போயிடலாம். ஏற்கனவே பட்ஜெட் எகிரிடுச்சு. ம் ம் போட்டு ஓட்டு 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 ஓட்டு. இந்த மாதிரி ஆறுன்னு எங்கள் மச்சான் பைக்கே வச்சிருக்காரு. நாய் மாதிரி ஓ அப்படிங்க. அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாங்க. வாங்கினதோட சரியா எப்போ ட்ரை பண்ணுது. டம்பிள்ஸ் வந்து இருக்கிறதுலையே கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக வாங்கணுங்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. 17.5 kg. யோப்பா 17.5 kg தூக்க முடியும். நிறைய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. மவுஸ்லேயே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நம்ம ஒரே பாயிண்டடாக ஒர்க் பண்ண இல்லாமல் அதுக்கு இது ஒன்று எடுத்துருக்குங்க. அப்புறம் மெயினாக புஷ்அப் பண்ணுறதுக்குங்க, செவத்தில் ஹேங் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் பட்டா பார்த்துட்டேன். பட் ஐ ஹோப் இது வந்து செட் ஆகணும். 3 feet தான் வச்ச மாதிரி ஞாபகம். இது 3 feetலேருந்து ஒரு 2 centimeter வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னோடய கார்ட்டில் இருக்கிறதுங்க. அடுத்தது கீழே வச்சு புஷ்அப் பண்ணிக்கிறதுக்கு. அது போக இதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைக்கு தான் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் மவுஸ்லேயே ஒரு 10 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போதுங்க சம்டைம் வந்து கையை மவுஸ்லேருந்து கையை எடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அதுக்கு ட்ராக் பேடு 12,000 ஓட்டு வாங்குறதுக்கு கம்முனு 100 ரூபாய்க்கு வாங்கி அப்பப்போ இது இந்த ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபீல் இருக்காதுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சில பொருளை தேடி வாங்க. இன்னைக்கு நம்ம விளையாடுறது தான் நாங்கள் நீ அப்பப்போ பேட்மிண்டன் விளையாடுறது அப்போ வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்க ஐட்டமில் கொஞ்சம் ரஃபாக காமிக்கிறேன் பாருங்க. புஷ்அப் பாருங்க, செவுத்தில் வந்து 2 பக்கம் மாட்டிக்கிறதுக்கு இதை மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து அட்ஜஸ்டபிள் வெயிட்டுங்க 20 kg தம்பிள்ஸு அது வாங்கியிருக்கேன். அதுபோக பேட்மிண்டனு சில பல இதுக்கு இவனுக்கு சைக்கிளுக்கு காற்றடிக்கும் பாரு. காற்றடிக்கிறதுக்கு இவனுக்கு சைக்கிளுக்கு அது 1000 ரூபா. காற்றடிக்கிற பம்பு. சொல்லு, சைக்கிள் பர்ச்சேஸ் முடிஞ்சது. ஹாப்பியா இல்லையா? ஹாப்பி இல்லையான்னு சொல்கிறா. ஓட்டுற இடத்துல ஓட்டுனா எதாக இருந்தால் நல்லா தேவை. எப்படி வெயிட்டு? உனக்கு ஒரே ஒரு டவல். இதுதாங்க 20 kg. இங்கே உங்களுக்கு காமிக்கிற லைட்டா இதுதாங்க அந்த தம்பிள்ஸு அட்ஜஸ்டபிள் வாங்கியிருக்கிறேங்க. இது ரொம்ப சொரன்னு இதுக்கு ஒரு கிரிப்பு வேறு வாங்கியிருக்கிறேன் நான். அமைச்சி மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடிட்டுருக்கு? சைக்கிள் 10,000 போட்டு சைக்கிள் வாங்கி வண்டியெல்லாம் நீ மாத்துறதுன்னா பிச்சுக்கு அவ்வளோதான்டா. லைட் எரியன்ட்டு இருக்கிறாரு. அதை வேறு மாற்றினா தீர்ந்து 1 லட்சம் கழட்டு போயிருங்க. சைக்கிளே 10,000னா எல்லாம் காலம் நோட்டுக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்குது. வெட்டு வெட்டுறது ஏவா நம்ம கட்டு எதிர்க்கவே 100 ரூபாய் 1000 ரூபாய்ங்கிறது ஒன்று மாதிரி ஆகிப்போச்சு. 100 ரூபாய்ங்கிற 1000 ரூபாய் எவ்வளோ அப்படியே கரையுது. அதான் விட்டு ட்ரம்ப் என்ன பண்ணானே டிக்டாக் வச்சுக்கிட்டியா, அது த்ரூவும் டிக்டாக் வச்சுக்கிட்டியா, இதுதான் இன்ஃப்ளமேஷனுக்குறியா? ஐயோ சாரி, இன்ஃப்ளமேஷன் எஜுகேஷன் ஹெல்த் சம்மந்தமாக படிச்சு இன்ஃப்ளமேஷன் இருக்கிற மாதிரி இன்ஃப்ளேஷன். அங்கேயும் இங்கேயும் சுற்றி டாமினேஷன் வந்தாச்சுங்க. ஒரே மனுஷனுக்கு எப்படி அடக்கி வச்சுருந்தா ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி வயலில் பண்ணுங்க தட்டி தூக்குறாங்க. இன்ன வரைக்கும் ஒரே ஆட்டம். ஹலோ ஓணும் நல்லா குடி நாச்சி பாருங்க. ஒன்றும் குறைச்சல வந்த உடனே அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னோட வேலை இது 10மா 10ஆதாங்க வேறு டவுட்டுங்க. இங்கே தான் மாட்டலாமான்னு வாங்கியிருக்கிறேன். மெஷர்மெண்ட்டு வேறு எடுக்காமல் ஒரு நான் தான் 2 அடி அளவு கொடுத்தேன் ஞாபகம் இருக்குது. அப்போஸ் ஒரு வேலை முன்னாடியே இருந்ததுன்னா கீழே மாட்டினா உனக்கு தான் தாங்க ஆகும், மேலே மாட்டினா தான் எங்களுக்கு ஆகும். பரவாயில்ல. எப்படி அங்க பாரு.
மங்கி தான் அச்சசல். அங்க பாத்தீங்கல்ல எப்படி அடேங்கப்பா.